ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிளாக் கிராஃப்ட்ன்ற ஒரு கேம் பிளே தான் பண்ண போகிறோம். இதில் வந்து இப்போ எப்படின்னா நம்ம இதில் வீடு கட்ட முடியும். அவங்களே ஆப்ஷன் கொடுப்பாங்க, வீடு கட்டுற மாதிரி ஆப்ஷனு. அதை வச்சு வீடு கட்டலாம். அதுக்கான நம்ம அவங்களே கொடுக்குற ஆப்ஷனுக்கு சிலது ஃப்ரீயாக கட்டிடலாம். ஆனால் இதெல்லாம் காசு கேட்பாங்க. அதனால் நம்மளோட க்ரியேட்டிவாக நம்ம வீடு கட்டணும். இப்போ நம்ம அந்த வீடு கட்டுற வீடியோ தான் போட போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தொன்னே நம்மள எங்கே ஏறி கூட்டிக்கணும். சுற்றி வீடு அங்கே பார்த்தீங்களா, ஒரு பெரிய பங்களா. கிட்ட போய் பார்ப்போம். உலர போனாக்கா இதெல்லாம் இப்போ யாருக்குமே தெரியாது. அதனால் உலரெலாம் போக முடியாது. உலரெலாம் போகாமல் டீசெண்டாக அப்படியே வந்துடலாம். பார்த்துட்டு செம்மையாக இருக்குது. அங்கே ஆமாம், என்னது இது? ஓ ஆமாம் ஆமாம், வீட்டுக்கு முன்னாடி அந்த இது கிணறுன்னு பாருங்க, அதான். சரி ஓகே. ஆமாம், இதுனா ஒரு குட்டி வீடு. என்ன வீடுனே புரியல. இதோ அண்டர் கிரவுண்ட் மாரி போகுதுங்க. ஏங்க எப்பா, இது இன்னும் ஒரு வழி இருக்கு. ஃபுல்லாக நெருப்பு கட்டியே வச்சிடுறாங்க. எங்கே பார்த்தாலும் அப்படியே வளைஞ்சி போகுது. இப்படியே போனால் என்னடா வரும்? அண்டர் கிரவுண்டு கதை இது. சரிதா, அப்படி அங்கேருந்து இந்த பக்கம் கொண்டு வரதுக்காக. ஆனால் இங்கே ஒரு வீடு பார்த்தீங்களா, இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. பூ டெக்கரேஷன்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. அங்கே இருந்த வீடு அப்படி தான், பூ டெக்கரேஷன்லாம் போட்டு செம்மையாக இருந்தது. ஒரு சில வீடுலாம் சும்மா கெத்தாக கட்டிடுறாங்க. எங்க அப்பா செம்ம. சரி இருங்க, உங்கள் எல்லாரோட சூப்பரான வீடு கட்டலாம்னு நினச்சாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல் மாரி இந்த இடம் ஃபுல்லாக வீடு கட்டி வச்சுக்கிறானுங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற நேரத்துக்கு போனால் வச்சுக்கான், டப்புடு கொஞ்ச நேரத்துலேயே கோ டு யுவர் கண்ட்ரி அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும். இதெல்லாம் தாங்க போச்சுன்னு ஒரு இடம் விடலடா, குட்டிக்கிட்டே வச்சுக்கிறீங்க இடம். இங்கே காட்டலான்னு பார்த்தாலும் முன்னாடி ஏதோ பிங்க் கலரில் இருக்குது. அதான் அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போகிற வழி. வேறு வழியில் அதோ இந்த இடம் பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கட்டிடலாம். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டு போட ஆரம்பிச்சிடலாம். பேஸ்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு முடிக்கணும். பேஸ்மெண்ட்டு போட்டால் தான் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஓகே, இப்படி போகலாம். நம்ம அந்த அளவுக்கு பெரிய வீடெலாம் எதுவும் கட்டாததுனால கொஞ்சம் குட்டியாகவே வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக தோண்டிட்டோமோ? ஆமாம், எக்ஸ்ட்ராவாக 2 இது தோண்டிட்டோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம மண் போட்டு அடைச்சிடலாம். சரி ஓகே, அடித்தாச்சு. வாய்ப்பு இந்த மண் அடித்தேன் தோண்ட தானேப்பா. சரி ஓகே, தோண்டிடுவோம். சீக்கிரமாக தோண்டணும். ஓகே, நம்ம பேஸ்மெண்ட் போட்டாச்சு. ஆனால் ஒன்று பார்த்தீங்களா, இந்த சைடு ஒரு கலரு, இந்த சைடு ஒரு கலர் இருக்குது. யாருக்கு எப்படி என்னென்ன பேஸ்மெண்ட்டு ஒரே கலரில் வரும்ல. பேஸ்மெண்ட் என்ன கலரில் கொடுக்கலாம்? இதெல்லாம் யாருக்கு? ஒயிட் கலர் கொடுத்துருவோம். ஓகே, கரெக்டாக இருக்கும். ஒயிட் கலர் தான் என்றைக்குமே பக்காவாக இருக்கும். ஒயிட் கலரே கொட்டுவோம். போட்டு முடிக்க போகிறோம் பேஸ்மெண்ட்டு. ஓகே, அவ்வளோதான். ஒரு வழியாக நம்ம பேஸ்மெண்ட்டு போட்டு முடிச்சாச்சு. இதோட இந்த பார்ட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம செகண்ட் பார்ட்டில் வீடு கட்டுற வேலையை பார்ப்போம். சரி ஓகே,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அம்மா இதை சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேம்மா, பாய் பாய்.